ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மைக் வீணாக போயிடுச்சு. சரின்னு சொல்கிறேன், அமேசானில் ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டேன். இன்னைக்கு அது வரவும் செஞ்சிருச்சு. சரி, அதோட அன்பாக்சிங் வீடியோ எடுத்து போட்டு சொல்கிறேன். இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே உள்ள என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கானுவோ. பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாலித்தீன் ரேப் பண்ணியிருக்கானுங்க. அது எடுக்கிறதுக்கு ஒரு படாபட போட வேண்டியதாக இருக்குது. பிடிச்சி ஈடா வர மாட்டேங்குது பாருங்கள். பிடிச்சி இழுத்தான் எவ்வளவோ இழுத்து ட்ரை பண்ணுறேன். வரா மாதிரியே தெரில. அது பைசா பிடிச்சி இழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தேன். பிடிச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஒரு கவரை ஃபுல்லாக அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸ் பார்த்தா சின்னதாக கச்சிதமாக அழகாக இருந்துச்சு பாக்ஸு. சரி, உள்ளே மைக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் அப்படின்னு பார்த்தா ஓப்பன் பண்ண முடியல. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, கட்டி போட்டிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இதை தீப்பெட்டி ஷேப்பில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. தீப்பெட்டி இருக்கும்ல அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி தீப்பெட்டிக்குள்ளேருந்து நம்ம மைக் எடுத்தாச்சு. எனக்கு செம்ம ஷாக். என்னன்னா, நான் ஆர்டர் பண்ணது ஒரு மைக்கு தான் நினச்சேன். ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா 2 மைக்கு வந்திருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. 2 மைக்கையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உள்ளே டப்பி கொடுத்துருக்கானுங்க. அந்த டப்பி எடுத்து பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மேனுவல் கார்டு, அப்புறம் அந்த கம்பெனியோட விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. நமக்கு கான்டாக்ட் வேணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒரு மைக்கோட ரிசீவர். இதுதான் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே விட்டேன். ஓகே இதுதான் வந்து ரிசீவர். இதான் ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம். பேசும்போது நமக்கு வந்து வாய்ஸ் கொண்டு போய் அங்கே சேர்க்கறது அந்த ஒரு ரிசீவர் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா மைக் வந்திருக்கு. மைக்கில் எது புச்சுக்கு இருக்க பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி மைக்கில் யூஸ் பண்ணுறது. நல்லா இருக்குது பாருங்கள். புச்சுக்கு அப்படியே எடுத்து மேலே மசாஜ் பண்ணிக்கலாமா? இருங்க ஒரு வாட்டி கன்னத்தில் பண்ணி பார்த்துட்டு வருவோம். ஏங்க நல்லா இருக்குங்க, நிஜமாவே நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் அதோட சார்ஜர் பாருங்களேன், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் 2 ரெட்டவால் குறியமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய பழைய மைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்பெசிஃபிக் எதுவும் இருக்காது. ஏன்னா இது ஒரு 600 தான் வாங்கினேன். அண்ட் ஒரு மைக்கு ஒரு ரிசீவர் அவ்வளோதான் இருக்கும். வேலை எதுவுமே கூட இருக்காது. அண்ட் கொஞ்சம் எவால்வ் ஆகி இன்றைக்கி நம்ம